மே 16, 2025 இன்றைய வேத வசனம் 1 பேதுரு 3:12. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. டுடேஸ் பைபிள் வேர்ஸ் 1 Peter 3:12. For the eyes of the Lord are on the righteous, and his ears are open to their prayer, but the face of the Lord is against those who do evil. ஜெபம், ப்ரேயர். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. கர்த்தாவே, இன்றைக்கு கூட ஆவியானவரே அப்பா, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாத்து அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கின்றீர். உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, அநேக காரியங்களிலிருந்து அப்பா, எல்லா வேதனையிலிருந்து, துக்கத்திலும் இருந்து, வியாதியிலிருந்து ஆவியானவரே ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கின்றீரேன் தகப்பனே. நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் ஆவியானவரே நீர் ஆசீர்வதிக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுடைய ஒவ்வொரு வாகனங்களையும் ஆசீர்வதிக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா ஆவியானவரே, எப்பொழுது கூட அப்பா நீதிமான்களுக்கு ஆவியானவரை செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றீர் என் தகப்பனே. அவர்களுடைய வேண்டுதல்களை தீவிரமாய் கேட்கிறவராய் இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தீமை செய்கிறவர்களுக்கோ அப்பா உம்முடைய முகத்தை விரோதமாய் வைக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆச்சா. இப்பொழுது கூட இறங்குவீராக. அன்பு சகோதரி சகோதரனே, வாலிப பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை, பெரியோர்களை துதிங்க, செபிங்க. இன்றைக்கு கூட ஆவியானவர் நீதிமான்கள் மேல நோக்கமாய் இருக்கிறார், அவர்கள் வேண்டுதலை கேட்கின்றார். இன்றைக்கு நாமும் கூட நீதிமான்களாய் இருக்கிறோமா என்று யோசித்து பார்ப்போமா? நானா ஒருவரும் கூட நீதிமானாய் இருப்பதற்கு இந்த உலகம் நமக்கு வாய்ப்பு கொடுப்பதில்லை. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக பாவ காரியங்கள், இச்சைகள், மாயைகளுக்காக நாம் நம்முடைய பாவத்தை நம்முடைய பரிசுத்த பாவத்தில் விழ வைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு கூட ஆவியானவர் நம்மளை நிரப்ப போகின்றார், நம்ம ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றப் போகின்றார். விசுவாசத்தோடு கூட என் கூட செபிக்கிறீங்களா? ஆவியானவரை இப்பொழுது இறங்க ராஜா. ஆவியானவரே, நாங்கள் நீதிமான்களாய் இல்லாதபடிக்கு இந்த சத்ரு இந்த உலக காரியங்களை காண்பித்து அப்பா அநேக பாவ காரியங்களில் எங்களை விழ வைத்து கொண்டிருக்க என் தகப்பனை இன்றைக்கு கூட இறங்குவீராக. அப்பா ஒவ்வொரு குடும்பங்களிற்குள்ள அநேக அப்பா இந்த உலகத்தின் காரியங்கள் காண்பித்து இந்த சத்ரு அப்பா அந்த குடும்பத்தை பாவம் செய்யும்படியாக அப்பா தூண்டி கொண்டே இருக்கின்ற என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக. அப்பா பெற்றோர்களுக்குள்ள தீமையான எண்ணங்கள், பிள்ளைகளுக்குள்ள தீமையான எண்ணங்கள், இன்னும் சகோதரருக்குள்ள தீமையான எண்ணங்கள், பொறாமைகள், ஆவியானவரே இந்த மாதிரியான காரியங்களை அப்பா குடும்பத்துக்குள்ள கொண்டு வருகின்ற சத்ரு மேலும் கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரே இப்பொழுது நிரப்புங்க ராஜா. இன்னும் வாலிப பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ள சண்டைகள், பிரச்சனைகள், அதன் மூலமா அநேக துன்பங்கள், வேதனைகள் சொல்லிட்டு வாலிப பிள்ளைகளுக்குள்ள கூட அநேக பாவ காரியங்களை ஆவியானவரை நிரப்பிக் கொண்டிருக்க என் தகப்பனை எப்பொழுது கூட இறங்குவீராக. ஆவியானவரே அப்பா, நாங்கள் நீதிமான்களாய் இல்லாத படிக்க அப்பா எங்களை தீமையான காரியங்களில் வழி நடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்க சத்ரு மேல கரத்தை பலமாய் வைப்பீராக. ஆவியானவரை இப்பொழுது எங்கள் மேல உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு நீதிமான்களாய் மாறின என் தகப்பனே. ஆவியானவரே நீதிமான்களாய் நாங்கள் மாறின பொழுது அப்பா எங்களுடைய வேண்டுதல்களை, எங்களுடைய ஜெபத்துக்கோ நீர் செவி கொடுத்து அப்பா அதற்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கின்றீர் என் தகப்பனே. அப்பா தீமையான காரியங்களை விட்டு நாங்கள் விலகும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலே ஊற்றுவீராக. ஆவியானவரே கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், சமாதானம் இல்லை, துன்பங்கள், வேதனை, ஆவியானவரே அப்பா மூன்றாவது பர்சனால் ஆவியானவர் குடும்பங்களுக்குள்ள சண்டைகள் ஆவியானவரை எப்பொழுது கூட நிரப்புவீராக. கணவன் மனைவிக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவீராக. அப்பா பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை கொண்டு வருவீராக. அப்பா பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்படியான ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவர் எப்பொழுது இறங்க ராஜா. சிறு பிள்ளைகள் கூட அப்பா பெற்றோர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி இந்த சத்ரு அநேக தீமையான
காரியங்களை செய்து கொண்டிருக்கான் ராஜா. சிறு பிள்ளைகளையும் தொடுவீராக அப்பா. ஒவ்வொருவரையும் ஆவியானவரை தொடுங்க. சிறு வயது முதல் கொண்டே அப்பா நீதிமான்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவரை பொழுதே இறங்க. அன்பு சகோதரனை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு கூட துதிங்க ஜெபிங்க. ஆவியானவர் இன்றைக்கு கூட என்னோட கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் பெரியோர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனை. கணவன் மனைவிகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அப்பா. ஆவியானவரை அவர்கள் தீமை செய்யாதபடிக்கு பாவம் செய்யாதபடிக்கு அப்பா அவர்களுக்குள்ள ஆவியை ஊற்றுவீராக. பரிசுத்த ஆவியில நிரப்புங்க இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். இன்றைக்கு நிரப்புங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆவியானவர் ரத்தத்தால் நிரப்புங்க. ஆவியில நிரப்புங்க. அக்கினியில் நிரப்புங்க ஆவியானவரே. இப்பொழுது ஒவ்வொருவரையும் நிரப்புங்க என் தகப்பனே. அப்பா ஆவியானவரே இன்றைக்கு கூட அப்பா இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களுடைய நீதிமான்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்றைக்கு ஜெபித்த ஒவ்வொரு மேலையும் அப்பா நீதிமான்களுடைய ஆவியை ஊற்றினீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாத்தியும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.